ஸோ மக்களே, இதுதான் நம்மளோட வீடு. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். இந்த வீட்டை தான் நாம் இன்னைக்கு ஹோம் டூர் வந்து பண்ண போகிறோம். ஹலோ மக்களே, அருண் கார்த்திக் ஹியர். வெல்கம் டு அவர் ஹோம் டூர். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ செலவாச்சு, எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இது வந்து நம்மளோட புது வீடானு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்ம புது வீடு கிடையாது. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 2013 வந்து கட்டினது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டி முடித்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வீடியோ வந்து போட்டிருப்போம் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் கட்டின வீடு தான் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும். ஸோ வாங்க ஒவ்வொன்றா நம்ம இப்போது ஹோம் டூர் பார்ப்போம். வாங்க 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 வாங்க. ஸோ மக்களே, நம்ம வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஹாலை வந்து பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ஹால் வந்து இப்போ எடுத்த ஃபுட்டேஜ் கிடையாது. ஏன்னா நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது கீழே எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணல. ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற ஹால் ஃபுட்டேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹால். இப்போவும் ஆல்மோஸ்ட் வந்து இப்படியே தான் இருக்கும். ஸோ பெருசாக வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதனால தான் இந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கிச்சன் வந்து இப்போது ஷூட் எடுத்தது தான். நான் வந்து ஒன்று டிசைட் பண்ண மக்களே, ரொம்ப க்ளீனாலாம் வந்து காட்ட வேணாம். எப்போவுமே யூஸ்வலாக எப்படி வீடு இருக்குமோ அப்படியே வந்து நம்ம காமிச்சிடுவோம். ரொம்பலாம் க்ளீன் பண்ண தேவையில்லை. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தோட வீடு இப்படி தானே இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அப்படியே வந்து காமிக்கிறவங்க எல்லாத்துக்குமே. அண்ட் இது வந்து எங்கள் அம்மாவோட சாமி ரூமு. எங்கள் அம்மா வந்து பயங்கரமான ஒரு பக்தி. அது ஹிந்துன்னு கிடையாது, கிறிஸ்டின் கிடையாது, முஸ்லீம் கிடையாது, எல்லாமே வந்து எல்லா சாமியும் கும்பிடுவாங்க. ஸோ இது வந்து என்னோட பெட்ரூம் மக்களே. இது நீங்கள் ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இங்கே தான் வந்து நான் தூங்குவேன். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போது ரேராக தான் இங்கே வீடியோஸ் எடுக்கிறேன். இந்த 4 செவத்துக்குள்ளே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் 10 கேரக்டர் ஆகட்டும், இல்லை 9 கேரக்டர், அதுக்கு மேலே கேரக்டர்ஸ் பண்ணாலுமே ஒவ்வொரு ஸ்க்ரீனும் ஒவ்வொரு ரூம் மாதிரி கன்சிடர் பண்ணி முதல் பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ், மேஜிக் வீடியோஸ் எல்லாமே இங்கே தான் பண்ணுவேன். இது வந்து டாய்லெட்டு. ஸோ அதை பற்றி டாய்லெட் டூர்லாம் வேண்டாம். ஸோ இங்கே தான் வந்து நான் மோஸ்ட்லி எல்லாமே வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் முதல்ல. இப்போது இங்கே நான் வந்து பெருசாக எடுக்கிறதில்ல. இப்போ வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம். ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். அது ஏன்னா இந்த டெத்துக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலெலாம் போயிட்டு வந்தால் இங்கே குளிச்சுட்டு உள்ள வந்து இங்கெல்லாம் வந்து வேஸ்ட்டான பொருள், தேவையில்லாத பொருளெல்லாம் வந்து இங்கே போட்டு வச்சுருப்போம் இதுக்கு கீழே. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு வீடு இருக்குது. வீடுனா இப்போதைக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது இதுதான். யூஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லலை, பண்ணுவோம். பட் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருப்பீங்க வீடியோ பேக்ரவுண்டு. இப்போ ரீசெண்டாக இங்கெல்லாம் வந்து வீடியோவே எடுக்கலை. ஸோ இதெல்லாம் வாங்கியே வந்து ஒரு பல வருஷம் இருக்கும். எங்கள் அம்மாவோட ஃபேவரெட் அது. ஸோ இங்கே வந்து கிச்சனு, ஆனால் கிச்சன் மாதிரியே இருக்காது. இங்கே பாருங்கள், வேஸ்ட்டான, அதாவது நம்ம யூடியூப்காக நிறைய பொருள்லாம் வாங்குவோம்ல. ஸோ அந்த பொருளெல்லாம் வந்து இங்கே தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெஃபே லாஸ் ஆச்சு நமக்கு, ஹே கெஃபேடா. ஸோ அந்த பொருளெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஃபேனு இதெல்லாம் கெஃபேல யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான். இந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெஃபேல யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான். அப்புறம் பஞ்சு வந்து வச்சுருக்கோம். ஏன்னா இந்த பீம் பேக் இருக்குல்ல, ஸோ இந்த பீம் பேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பஞ்சு மூலிமா தான் வாங்குச்சு. ஏன்னா பீம் பேக் வாங்குறது ஒரு காசு, ப்ளஸ் அந்த உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கு வேறு தனி காசா. ஸோ அதனால் இந்த மாதிரி பஞ்சு இங்கே எங்கள் பாட்டி கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பஞ்சு நிறைய அவங்களே கொண்டு வந்தாங்க. இன்னுமே இவ்வளோ பஞ்சு வந்து பேலன்ஸ் இருக்குது. இன்னும் 2-3 பீம் பேக் வாங்கி ஃபில் பண்ணிட வேண்டியதான். ஸோ அப்புறம் உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த செர்பியன் கோஸ்ட்லேயும் ஷின்சான் சீரீஸ்லேயும் இந்த ரூம் வந்து பார்த்துருப்பீங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அம்மாவோட டெய்லரிங் மெஷின்ஸ் வந்து இருக்குது. 3 இருக்குது பாருங்கள். எங்கள் அம்மா நல்லா சூப்பராக வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு, அந்த ஒர்க் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க வேறு லெவலில். ஸோ இது வந்து எங்கள் அம்மா வந்து இது கோல்டுன்னு நினச்சிக்காதீங்க மக்களே. இது வந்து என்னென்னா கவரிங் தான். எங்கள் அம்மா வந்து கவரிங் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது ரெகுலராக பண்ணுறதில்ல, அப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட பேலன்ஸ் தான் இங்கே எல்லாமே வந்து இருக்குது. எதுவுமே கோல்டு கிடையாது. கோல்டு வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து இந்த ஸ்பைடர்மேன் டிஸ்க் ஷூட்டர். அது நானே தான் வந்து சேல் பண்ணேன். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வச்சு ஒரு சீரீஸே நம்ம பண்ணோம். ஸோ அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகாமல் இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ ப்ராடக்ட் சேல் ஆகலினாலும் நான் வந்து அதில் ப்ராஃபிட்டை எடுத்துட்டேன். இது வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது. இங்கே வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம். எல்லாமே காமிச்சேன்னா மக்களே, இதுதான் வந்து செகண்ட் ஃப்ளோர். இங்கே தான் வந்து நான் மோஸ்ட்லி யூடியூபோட வீடியோஸ் எல்லாம் எடுக்குது. இந்த லொக்கேஷன் அந்த வீட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா லொக்கேஷனுமே வந்து எல்லா ஷூட்டுமே இப்போலாம் மோஸ்ட்லி லாஸ்ட் ஒரு 1.5
இயர்ஸாக வந்து இங்கே தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். லைட்டை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பேக்ரவுண்டால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டிவி வந்து எதுக்காக மெயினாக வாங்கணும் அப்படின்னா, இந்த ஷின்சான் சீரீஸ் நம்ம வந்து ஒரு 1.5 வருஷம் ஆச்சா. ஸோ அந்த சீரீஸ் பண்ணும்போது டிவிலேருந்து தான் ஷின்சான் வர மாதிரி காமிச்சிருப்போம். ஸோ அதுக்காகவே இந்த டிவி வந்து நம்ம வாங்கணும். தென் வந்து பார்த்தோன்னா இங்கே பீம் பேக் இருக்கும். கீழே ஒரு பீம் பேக் நீங்கள் பார்த்துருப்பீங்களா பெருசாக. பீம் பேக்கு, என்னோடய ஸ்டாண்டு, லைட்டு, அப்புறம் வந்து ஜிம்மில் இப்போ ரெகுலராக இப்போ ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். மோஸ்ட்லி ஒரு வீக்லி ஒரு 3 to 4 டைம்ஸ் ஆச்சும் பண்ணிடுவேன். இங்கே ரெசிஸ்டன்ஸ் பேண்டு, இந்த ஊஞ்சல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் இங்கே லைட்டு, ஸ்டாண்டு எல்லாமே வந்து இருக்கும். டேபிளில் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த சிண்டுவோட டாக்கிங் டாய். ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் வாங்கி பண்ணல. ஸோ அதெல்லாம் இங்கே தான் வச்சுருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வேறு இடத்துல வச்சுருக்கேன். அண்ட் இந்த பேக்ரவுண்டை பார்த்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, டிவிகே பேக்ரவுண்டு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட பேக்ரவுண்டு வந்து நினச்சிக்கிறாங்க. இது ஆக்சுவலி வந்து அவங்க கட்சி பேரெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம வச்சுருப்போம். அது நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்தா சிமிலராக வந்து பார்த்தோன்னா இந்த இது மாதிரியே அவங்களும் வந்து கட்சி கலரை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரூமில் வந்து பெட்ரூம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், அழகாக ஒரு பெட்டு, இந்த 2 பொம்மை. இது ஆக்சுவலி என்னோட 2 ஃபேவரட் பொம்மை என் தங்கச்சிக்காக வந்து அவள் சின்ன வயசில் வாங்கினது அப்படியே வந்து இருக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜ் டூராக போட முடியும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுவுமே வந்து மோஸ்ட்லி வைக்க மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸு, பெயின் கில்லர் இருக்கும். அதுக்கப்புறம் அது கேக்கில் அது வெறும் எம்டி பாக்ஸு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஐஸ் க்யூப்ஸ் மட்டும்தான் அதில் வந்து எடுத்துப்பேன். மற்றபடி ஃப்ரிட்ஜில் நான் எதுவுமே வைக்க மாட்டேன். அப்புறம் டார்க் சாக்லேட் வந்து இருக்கும். அப்புறம் நான் வாங்கின பொருள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி இதுக்குள்ளே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா டோரிமானோட இது தலை இருக்குது. மோஸ்ட்லி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக, வீடியோஸ்க்காக வாங்குகிற பொருள் எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருவேன். எல்லாம் கசகசன்னு தான் இருக்கும். நான் தான் சொன்னேன், நேச்சுரலாக வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் இங்கே என்னோடய காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் இங்கே நான் வச்சுருவேன். இந்த சேர் மேலே வச்சு என்னோடய காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் இங்கே கிடக்கும். இங்கே வந்து என்னோடய ரெஸ்ட் ரூமு. ஸோ இது பாத்ரூமில் அதெல்லாம் போட மாட்டேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த ஹாலில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து வீடியோஸ் ஃபுல்லாகவே எடுக்கிறது. இந்த ஹாலு, இந்த பெட்ரூமு. இப்போது அதிகமாக நீங்கள் வீடியோஸ் பார்க்குறது எல்லாமே வந்து இங்கே தான் எடுக்கிறது. ஸோ உங்களுக்கே அந்த பேக்ரவுண்டு ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியும். க்ரீன் ஸ்க்ரீன் சொல்ல மறந்துட்டேன் பார்த்துட்டிங்களா. ஸோ க்ரீன் ஸ்க்ரீனு. அண்ட் லாஸ்ட்டாக நாம் இப்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான இடத்துக்கு வந்து போக போகிறோம். ஆக்சுவலி இப்போ வந்து அதிகாலை டைம் வந்து 5:40 ஆச்சு. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம மொட்டை மாடி. அண்டு ஃபைனலாக மக்களே, ஸோ நல்லா இருக்கா ஷேடோ ஷாட்டு? ஃபைனலாக மக்களே, இந்த வீடு வந்து கட்டி முடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த லேண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா என் தாத்தாவோட சொத்து தான். ஸோ லேண்டுக்கு வந்து பெருசாக காசெல்லாம் கிடையாது. ஸோ வீடு வந்து 2013 கட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும். கிரவுண்ட் ஃப்ளோரை பற்றி நமக்கு சுத்தமாக வந்து ஐடியா கிடையாது. பட் ஆனால் இதில் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து ஒரு தேங்க்ஸ் வந்து யாருக்கு சொல்லணும் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் எங்கள் அம்மாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சில லேக்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எப்படி கட்டணும்னு தெரியாமல், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு சில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா 10 வருஷம் கழித்து, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எங்கள் வீடு கட்டும்போது 2023 தான் கட்டி முடிச்சோன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அப்படி வீடு கட்டும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ செலவு கம்மி பண்ணி விட்ருக்காங்க தெரியுமா? சொன்னால் நீங்களே வந்து ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் மக்களே, ஆக்சுவலி கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு இங்கே ஃபுட்டேஜ் கூட போடுறேன் பாருங்களேன். முதல்ல ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்தளவுக்கு வந்து செவுரு ஏற்றிருந்தாங்க. அது லிண்டன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து செவுரு இருந்துச்சு. அதிலிருந்து தான் நம்ம வந்து சம்பாதிச்ச காசை வச்சு கட்டினது. ஓகேங்களா? ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, கட்டி முடிச்சாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில இன்ஜினியர்ஸ் கிட்ட, ஒரு 2-3 இன்ஜினியர்ஸ் கிட்ட வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி இது எவ்வளோ ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க?
ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு செகண்ட் ஃப்ளோருக்கு சேர்த்து, அதாவது அந்த லிண்டன் வரைக்கும் அந்த செங்கல் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு செகண்ட் ஃப்ளோருக்கு சேர்த்து என்ன ஒரு அரௌண்ட் 20 lakhs மேலே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. 20 lakhsன்னு சொல்லிட்டு உடனே எனக்கே வந்து தூக்கி வாரி போட்டுச்சு. அவ்வளோலாம் ஆகலைங்க அப்படின்னு. அப்புறம் என்ன 25 lakhs ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, ஏன்னா அதுக்கு மேலே என்னையா வீண் செலவு பண்ணிட்டுருக்கேன், இவ்வளோலாம் ஆயிருக்காது, எங்கிட்டே கொடுத்துருக்கலாமே, நானே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆக்சுவலி எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 12 lakhsக்குள்ளே தான் வந்து ஆகியிருக்கும். ஸோ அரௌண்ட் எனக்கு வந்து 2023 கட்டினதுன்னு நினைக்கிறேன். 2023 ஒரு 8 lakhs பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேவ் பண்ணி கொடுத்தாங்க. இதே வந்து ஒரு இன்ஜினியர் கிட்ட இந்த மாதிரி நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இது 20 lakhsக்கு மேலே தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களே வந்து ஒரு இன்ஜினியராக இருந்து கட்டினதுனால இது வந்து இவ்வளோ இது கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா, எங்கள் அம்மா வந்து படிக்கவே இல்லை. ஸோ படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து வெரி நாலேஜபிள் பர்சன். ஸ்கூலுக்கே போனது கிடையாது, பட் ஆனால் எவ்வளோ நாலேஜபிளாக அந்த வீட்டை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது தம்ப்நெயில்ல ஏன் 50 lakhsன்னு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். 50 lakhsன்னு போட்டதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த வீட்டோட ஹோல் வேல்யூ வந்து 50 lakhs மக்களே. நான் வந்து 50 lakhs கொடுத்து இந்த வீட்டை கட்டல. இங்கே வந்து ஒரு சென்ட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன்ல, ஸோ கோயம்புத்தூரில் ஒரு சென்ட்டே வந்து 10 lakhsக்கு மேலே போகுது. ஸோ லேண்டு வேல்யூ, வீட்டு வேல்யூ சேர்த்து எல்லாமே கலந்து அரௌண்ட் 50 lakhs வரும். ஸோ அதுதான் வந்து 50 lakhsன்னு மென்ஷன் பண்ணேன். நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஓகே, ஒரு சின்ன கிளிக் பைட்டுக்காக மன்னிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய், டேக் கேர்.